வணக்கம். என் பேர் நித்யா பாரதி. நான் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய கே நகர்லேருந்து வரேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால 10th பேஸ்கெட் பாலில் ப்ளே பண்ணிட்டு வரேன். இங்கே பேஸ்கெட் பாலில் இருந்து வந்து ஜோனு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிருக்கேன். ஸ்டேட் சர்டிஃபிகேட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்கெட் பால்ல இருந்து தான் நான் வந்து காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் 12th லீவில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்கலான்னு போகும்போது அதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அப்போது வந்து ஃப்ளோட்டிங்கில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து இப்படி தேடி இப்படி சொன்னாரு. என்னால் வந்து ஃப்ளோட்டிங்கில் இருக்க முடிஞ்சது. ஒரு 5 நிமிஷம் ஸ்டார்டிங்கில் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படி டெவலப் பண்ணி 1 hour 3 minutes கிட்டே இருக்கேன். இது மேலேயும் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இருக்க முடியும். இல்லை இதுக்கு மேலேயும் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னா லண்டனில் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே வந்து என் பேர் அந்த புக்கில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா கூட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இல்லை. அதனால நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கடை வச்சுருக்காரு. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்காக எல்லா ஃபார்மாலிட்டிஸ்லாம் சேர்த்து ஒரு 10 lakhs கிட்ட ஆகுது. அவ்வளோ வசதி இல்லை எங்ககிட்ட. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டோட நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணுன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 10 lakhs கிட்ட ஆகுது. அந்த அளவுக்கு வீட்டில் பொருளாதாரம் இல்லை. அப்பா வந்து ஒரு சின்ன கடை வச்சுருக்காரு. அம்மா வந்து வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில் வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க லைஃபும் பார்க்கணும். எனக்காகவே இவ்வளோ செலவு பண்ண முடியாது. அவங்க லைஃபும் பார்க்கணும். அதனால சீஃப் மினிஸ்டரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நான் பெருமை சேர்க்குவேன். வணக்கம். என் பெயர் ராமன். நான் கிருஷ்ணகிரியில் வந்து கே நகர் அப்படின்ற ஏரியாவிலேருந்து பேசுகிறேன். எங்கள் பாப்பா நித்ய பாரதி வந்து 7th பேஸ்கெட் பாலில் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால பேஸ்கெட் பாலில் வந்து ஜோனு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட் வரையிலும் போயிருக்காங்க. நிறைய சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போது 10th லீவில் வந்து ஸ்விம்மிங் கற்றுக் கொடுத்தேன். அப்போ வந்து பாப்பா வந்து ஸ்விம்மிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால அவளை அதில் வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நான் பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணி ட்ரை பண்ணால். அப்புறம் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஃப்ளோட்டிங் ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது ஃப்ளோட்டிங் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 minutes 10 minutes அப்படின்னு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அப்புறம் 1 hour தாண்டி இப்போ பண்ணிகிட்ருக்கா. அது வந்து இப்போ வந்து அது வந்து நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து விசாரிச்சதில் வந்து ஆவரேஜாக மினிமமே 10,000 15,000 அந்த மாதிரி செலவு ஆகும் அப்படின்றதுனால டோனர்ஸ் வந்து டாலர்ஸில் கேட்குறாங்க. நான் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணும்போது டாலர்ஸில் கேட்டாங்க. சரி, அதனால் டோனர்ஸ் எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்றதுனால தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்கள் பொண்ணு வந்து இந்தியாவுக்காக ஒரு சாதனையே செய்யணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கிறேன். எவ்வளோ செலவாகுது சார்? என்ன எவ்வளோ எங்கே அனுப்புறது? சாதனை அது வந்து நம்மளே வீடியோ ஷூட் பண்ணி நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்பி பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸ் வந்து மினிமம் ஒரு 5,000 ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சார். சாரி, 5 lakh செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க சார். அதே அந்த டீம் வந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து போகிறதுக்கு இங்கே கலெக்டரேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபயர் சர்வீஸு, ஆம்புலன்ஸ்க்கு எல்லாமே பண்ணி அந்த ஆயத்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சு இங்கேயே ஷூட் பண்ணி அவங்க பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் டோனர்ஸ்ன்றதுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லைன்றதுனால நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எதிர்பார்த்து இப்போ இருக்கிறோம்.